பசங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாததுனால மரவள்ளி கிழங்கு சிப்ஸு செய்யலான்று நினைத்தேன். மரவள்ளி கிழங்கை தோலை சீவி க்ளீன் பண்ணி வைத்து பஜ்ஜி கட்டையை எடுத்து மெதுவாக சீவினேன். சிறு சிறு பீஸாக சீவி பஜ்ஜி கட்டையில் கிழங்கு வலிக்கின்னு போகிறதுனால சீவ முடியலை. அதனால் கத்தி எடுத்து கட் பண்ணி பார்த்தா அப்பயும் நல்லாவே வரல, எல்லாம் பெரிய பெரிய பீஸாக வந்துச்சு. அப்புறம் கத்தியிலே கொஞ்சம் சிறு சிறு பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தான். கொஞ்சம் சிப்ஸு மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நீட்டாக கத்தியிலே கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக போட்டு நீட்டாக கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தான். கத்தியில் கொஞ்சம் கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி. அப்புறம் அதுக்கு கருவேப்பிலையை தாளித்து அதில் போட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு எடுத்தால் மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடும். சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.